Now you're watching New Eden TV. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலியமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு இந்த தினவசனம் ஒரு சிறப்பான ஒரு தினவசனம் என்று சொல்லலாம். ஏனென்றால் ஆண்டவருடைய தூண்டுதலால் இந்த தினவசனமானது ஒரு சிறிய தேவ செய்தியை போல வழங்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைய தினவசனத்தை ஒரு தலைப்பு மூலியமாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு இந்த சிறப்பு தினவசனத்தின் தலைப்பு ஜீவ ஒளியின் மகிமை. அனைவருக்கும் ஒளி என்பது ரொம்ப பிடிக்கும். வெளிச்சம் தான் நமக்கு பிடிக்கும். நமக்கு இருள் என்னைக்குமே பிடிக்காது. ஒருவேளை நாம் வீட்டில் இருக்கும்போது கூட கரண்ட் கட் ஆனால் நமக்கு பிடிக்காது. எப்படா கரண்ட் வரும்னு நம்ம காத்து கொண்டு இருக்கோம். அதுபோல மனிதர்களுக்கு அடிப்படையாகவே வெளிச்சம்தான் அதிகமாக தேவைப்படுகிறது என்று ஆழமாக படைக்கும் போதே அதை வைத்து விட்டார். இந்த வெளிச்சத்தை காணும் போதும் சரி, பசியாக இருக்கும்போதும் சரி, ஆண்டவர் படைக்கும் போதே ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடிப்படையாக பசி என்பதையும் இந்த வெளிச்சம் என்பதையும் வைத்துதான் படைத்திருக்கிறார். அதனால்தான் நமக்கு என்றைக்குமே எங்கே போனாலுமே வெளிச்சமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். இங்கே ஜீவ ஒளியின் மகிமையை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். ஏனென்றால் இன்றைக்கு எத்தனையோ மனிதர்களோட வாழ்க்கையில், எத்தனை சகோதரர்களுடைய வாழ்க்கையில் இருள் காணப்படுகிறது. இருள் என்று சொல்லப்படும் போது நிறைய விஷயங்களை அதற்கு ஒப்பிடலாம். அதாவது நமக்கு ஏதாவது மனவேதனையாக இருக்கிறதா, அது ஆன்மா இருளிலே இருக்கும். ஒருவேளை நாம் ஏதோ நஷ்டப்பட்டு இருக்கிறோமா, முதலீடு போட்டு பல தொழில்களை தொடங்கி அதில் நஷ்டம் ஏற்படும் போது மறுபடியும் நம்ம ஆன்மா இருளில் இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே நாம் இருளிலே தொடர்ந்து தள்ளப்படுகிறோம். இது எதனால வருகிறது இந்த இருளானது? ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார்னா, ஜீவ ஒளியை பெற்றிருங்கள் என்று சொல்லுகிறார். இதை குறித்து நம்ம யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இங்கே ஆண்டவர் எவ்வளவு சிறப்பாக சொல்றாரு பாருங்க. அவருக்குமே நம்ம இருளில் இருப்பது அவருக்கு விருப்பமே கிடையாது. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு கூட நம்ம வெளிச்சத்தில் இருக்கணும் அப்படின்றது தான் ஆண்டவருடைய விருப்பமும் கூட. இங்க என்ன சொல்றாரு? மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். கர்த்தருக்கு மகிமை என்றதாக. ஆகவே அந்த ஜீவ ஒளியானது அது யாராலையும் அழிக்க முடியாது, யாராலையும் திருப்பில மறுபடியும் இருளில் தள்ள முடியாது. அதுதான் ஜீவ ஒளி. அதாவது இப்போது நம்ம வாழ்விலே சில விஷயங்கள் எல்லாம் தற்காலிகமான ஒளி போல தோன்றும். அதாவது தற்காலிகமான சந்தோஷங்கள், அதாவது என்ன சொல்றது, அது நிரந்தரமான சந்தோஷம் இல்லை என்று தான் சொல்லலாம். இன்றைக்கு நாம் சந்தோஷமாக இருப்போம், ஆனால் நாளைக்கு வெடித்த பிறகு எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமானது நமக்கு எப்படி இருக்குது, டெம்பரவரியாக தான் இருக்குது. ஸோ டெம்பரவரி ஹாப்பினஸ் அண்ட் பெர்மனன்ட் ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவார். அதாவது நம் வாழ்விலே முழுமையாக சந்தோஷப்படுவது, முழுமையாக ஒரு விஷயத்தை அடைவது, ஒரு லட்சியத்தை நோக்கத்துக்காக நம் செல்வோமே. ஆனால் நமக்கு ஆயுள் காலமே முடிந்து விடுகிறது அந்த லட்சியத்தை அடைவது. அப்போது இந்த ஒளியை ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார் மனிதர்களுக்கு. ஏன் அப்படின்னா, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். ஒளியாய் இருக்கிறேன் என்றால் ஒளியை என்ன பண்றது? இப்ப அந்த ஒளியானது அதை தவிர வேற யாராலையும் அந்த ஒளியை தர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஒளியை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கு ஒளி என்று சொல்லப்படுவது நம்மளுடைய சுபாவங்கள், நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் வெளிச்சத்திலே காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலியமாக தெளிவுபடுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இந்த ஒளி என்ற இந்த தலைப்பின் மூலியமாக இந்த தின வசனத்தை தியானித்தோம். ஆண்டவர் அளக்கடந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நீங்களும் கூட உங்களுடைய ஜெப குறிப்பிலே அனைத்து மக்களும் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருவதற்கு மன்றாடி ஜெபிக்குமாறு, உபவாசத்து இருந்து ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்போது நாம் ஜெபிப்போம். சோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த தினாசனம் மூலியமாக நீர் ஒளியை குறித்து எங்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவர். நன்றி அப்பா. சோத்திர கர்த்தாவே, அப்பா, எங்களோட வாழ்க்கையில் இருளில் இருந்தால் அதை நீர் வெளிச்சத்துக்கு கொண்டு வர நீர் ஆவலாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வெளிச்சத்துக்கு வர வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு விருப்பமான காரியங்களிலே நாங்கள் வளர்வதற்கு தேவை கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா, எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் இருளில் இருந்தால் எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர நீர் வல்லமையாய் இறங்கி செயல்படுமான ஜெபிக்கணும் கர்த்தாவே. சோத்து கர்த்தாவே, துதிக்கிறோம். உம்முடைய வல்லமையான கரம் எங்களோடு இருப்பதாக. அப்பா, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வெளியில இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு காணப்படட்டும் ஆண்டவர். சோத்து கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா. சோத்து கர்த்தாவே, அன்பு சகோதர சகோதரிகளுக்கான ஜெபிக்கணும் கர்த்தாவே. இந்த நாள் முழுவதும் அவள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் இருந்து வெளிச்சமாக நீர் வெளிப்படுமாறு நான் ஜெபிக்கின்றதால் சுதந்திரத்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். Now you're watching New Eden TV.